தேர்தல் பறக்கும் படையினர் பயன்படுத்தும் வாகனங்களில் பெரும்பாலானவை திமுகவினரின் வாகனங்கள் என்பதால் தமிழகம் முழுவதும் முதற்கட்டமாக பறக்கும் படையினர் செல்லும் வாகனங்களை சோதனை நடத்த வேண்டும் என்று நாகர்கோவில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளார். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளரும் முன்னாள் மத்திய இணை அமைச்சருமான பொன் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது தெரிவித்த அவர், வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி உள்துறை அமைச்சர் அமித்ஷா தக்கலையில் நடைபெறும் வாகன பேரணியில் கலந்து கொள்கிறார் என தெரிவித்தார். மேலும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் வழிபாட்டு தலங்களுக்கு வருபவர்களை குறிப்பிட்ட கட்சிகளுக்கு வாக்களிக்க வலியுறுத்தப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டை வைத்து இதுகுறித்து தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் இந்த முறை பாஜக அமோகமாக வெற்றி பெறுவது உறுதி எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். ஏப்ரல் 5ஆம் தேதி நம்முடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷாஜி அவர்கள் தக்கலையில் ரோட் ஷோ நிகழ்ச்சிக்கு வராங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய திருப்பு முனையாக அமையும். நான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்காக மட்டும் சொல்லவில்லை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றிக்காக மட்டும் சொல்லவில்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய எதிர்கால வளர்ச்சியையும் சேர்த்து நான் சொல்லுகின்றேன். ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அது அமையும். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நீலகிரி தனி தொகுதியில் பாஜக வேட்பாளராக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் போட்டியிடுகிறார். இதனையொட்டி வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக எல் முருகன் கடந்த 25ஆம் தேதி நீலகிரிக்கு வருகை தந்தார். அதனைத் தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் செய்த பின்னர் உதகை அருகே கடநாடு சமுதாய கூடம் முன்பு தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறி 100க்கும் மேற்பட்டோர் முன்னிலையில் கூட்டம் நடத்தியதாக புகார் எழுந்தது. இந்த கூட்டம் நடத்துவது குறித்து எவ்வித அனுமதியும் வாங்கவில்லை என்றும் கூறப்பட்டது. இதுகுறித்து பறக்கும் படை துணை தாசில்தார் தனலட்சுமி தேனாடு கம்பை போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். இதன் பேரில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மற்றும் அவருடன் இருந்த பாஜக மாவட்ட தலைவர் மோகன்ராஜ், நிர்வாகிகள் ஜெகதீஷ், ராஜேஷ், யுவராஜ், ராஜேந்திரன் உள்ளிட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தென்காசி அருகே இரவு நேரங்களில் சட்டவிரோதமாக அரசு மதுபான கடையில் இருந்து மதுபானங்கள் விற்பனை செய்யப்படுவதாக பரவலாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தென்காசி மாவட்டம் ஆயக்குடி உரக்கிடங்கு சாலை பகுதியில் அரசு மதுபான கடை அமைந்துள்ளது. கடந்த சில மாதங்களாக இந்த மதுபான கடையில் இரவு 10 மணிக்கு கடை ஊழியர்கள் கடையை அடைத்துவிட்டு சென்ற பிறகு அந்த கடையின் மேற்பார்வையாளர் திறந்து மதுபானங்களை சட்டவிரோதமாக விற்று வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் மதுபாட்டில் ஒன்றுக்கு 50 ரூபாய் வரை அதிகமாக வைத்து விற்பனை செய்வதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பரவலாக பேசப்படும் நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை எழுந்துள்ளது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாடல்களை பாடி திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் முகமது முபாரக் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். நடைபெறவிருக்கும் 2024 நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக தலைமையிலான கூட்டணியில் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் வேட்பாளராக இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் முகமது முபாரக்கை ஆதரித்து தற்போது குமரன் திருநகர் பகுதியில் அதிமுக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் அதிமுக துணை பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் ஆகியோர் இரட்டை இலை சின்னத்தில் வாக்குகள் சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முதல் நாள் பிரச்சாரத்தை துவங்கிய வேட்பாளர் முகமது முபாரக்கிற்கு அப்பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பெண்கள் பூரண கும்ப மரியாதை செய்து வரவேற்பு அளித்தனர். இதைத் தொடர்ந்து முகமது முபாரக் பொதுமக்கள் மத்தியில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாடல்களை பாடி இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருவது பொதுமக்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புரட்சித் தலைவர் அவர்கள் சொல்வதைப் போல என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொல்வதைப் போல அத்தனை வளங்களும் நம்முடைய திண்டுக்கல்லிலே இருக்கிறது. சுற்றுலா தலங்களாக இருக்கட்டும், ஆன்மீக தலமான பழனி முருகன் கோவிலாக இருக்கட்டும், அதுபோல திண்டுக்கல் பூட்டு தொழிலாக இருக்கட்டும், சின்னாலப்பட்டி சுங்குடி சேலையாக இருக்கட்டும், மாவாக இருக்கட்டும், தென்னையாக இருக்கட்டும், பலாவாக இருக்கட்டும், அதே போல நீராதாரமாக இருக்கட்டும், தோல் தொழிலாக இருக்கட்டும், அத்தனையிலும் தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு மாவட்டத்திலே அத்தனை வளங்களும் இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியில் தான் இருக்கிறது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா.
அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.